இந்த வண்டியை பிரித்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு, ஐயா இதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ எல்லாமே பிரித்து ரொம்ப நாளாவது ஐயா இதை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி, சரி யமஹா ஜெட்டு வந்து கிராங்கு ஏழு பார்த்தீங்கன்னா 135 100 எல்லாமே சேம் மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாரு, ஐயா இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு. சரி அவருக்காக இதை ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ அவர் வந்து மெக்கானிக் நண்பர். ஸோ வந்து நம்மக்கிட்ட குச்சி எடுத்து வந்தார். அதே மாதிரி கிளச்சு பெல்லும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ சேம் எல்லாமே 135 இது எல்லாமே ஒன்று தான் அந்த கிளச் பெல்லில், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல், இதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. யமஹா ஜெட்டு கிராங்கு. ஸோ இதை வந்து எல்லாமே தனித்தனியாக பிரிச்சாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா துருப்பிச்சு போயிருக்கும், நல்லா எல்லாமே துருப்பிச்சு போயிருக்கும் இந்த பின்னு. ஸோ இதுதான் இந்த வண்டியில் ஒரு பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா யமஹா ஜெட்டு கிராங்க் ஷாஃப்ட்டு. இப்போ இந்த கை எல்லாமே செட்டாக மாற்றணும். இதில் மாற்றிட்டு ஒரு தகவலாக பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. யமஹா ஜெட்டு கிராங்க் ரீஒர்க். யமஹா ஜெட்டு இது வந்து கிராங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக க்ளீன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப அருமையாக நல்லா ஜோராக ஜம்முன்னு பொலன்னு நல்லா வெங்கல மாதிரி. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஒரு திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா இப்போ வருங்கால ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வந்து யமஹான்னா ரொம்ப உஜாலமாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த குழந்தைங்களுக்காக எப்படி RX100 நம்ம கிராங்க் க்ளீன் பண்ணி போடுறது அப்படின்ற ஒரு தகவலை ரெடி பண்ணுறது. ஸோ அந்த கிராங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜம்முன்னு, ஏன்னா எப்படி இருந்தது இப்போ எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற க்ளீன் பண்ணியிருக்கேன்றது தான் ஒரு விஷயம். இதுதான் ஸோ சும்மா கும்முன்னு இருக்கும். போட்டால் வண்டியில் ரெடி பண்ணி போட்டால் சும்மா அவ்வளோ அருமையாக பேசும். ஏன்னா இதெல்லாம் வந்து பெட்ரோல் இந்த இடம் செதுற இடம். இந்த இடம்லாம் வந்து பெட்ரோல் செதுற இடம், உள்ள பெட்ரோலும் ஆயிலும் மிஸ்ஸிங் ஆகி செதுற இடம். இதுதான் ஜம்முன்னு நம்ம க்ளீன் பண்ணி இப்போ ஜோராக போட்டோம்னா அருமையாக இருக்கும். ஒரு அழுகு இருக்காது, கிளியராக எடுத்துருவேன். பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கு. இதுதான் என்கிட்ட செய்யக்கூடிய யமஹா யமஹாவுடைய ஜெட்டு. இப்போ அடுத்தது நம்ம கை செட்டை வந்து பார்க்கலாம். நம்ம ஜம்முன்னு ரெடி பண்ணி அருமையாக யமஹா ஜெட் கிராங்க் இது. சும்மா ஜம்முன்னு இருக்கும், பார்த்தாலே அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அருமையாக பேசும் அப்படியே. ரெடி பண்ணால் சும்மா கும்முன்னு இருக்கும் அப்படியே. அதாவது யமஹா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு வாகனம் அதை ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக ஜம்முன்னு உள்ளே க்ளீன் பண்ணி ரெஸ்ட்லாம் எடுத்து அந்த துருவெல்லாம் எடுத்து அந்த கரைகளை அழகாக ஜம்முன்னு. ஸோ இந்த ஓட்டலில் இருக்குது, இதையும் க்ளீன் பண்ணுவேன். இந்த இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது, இதையும் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ணிட்டு ஜம்முன்னு தீக்கு மாட்டினா கருக்காக இருக்கும். யமஹா RX100 கிராங்கு இதே மாதிரி தான். யமஹா ஜெட்டு கிராங்கு இதே மாதிரி தான். ஸோ இந்த கிராங்க்லேயே வித்தியாசம் நிறைய இருக்குது.
கண்டுபிடிக்க முடியாது உங்களால். ஜெட்டு, ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடு இந்த 2 கிராங்கும் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது வேலை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஏதோ செவத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி ஆச்சு கையில் கொடுக்குறவங்களுக்கு தெரியாது. இதான் இதில் ஒரு பெரிய பியூட்டி. ஏன்னா நான் யமகா பார்த்தவன், இந்த கிராங்கை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும். அதனால் பற்ற ஒர்க்கு செய்யறதுனால இப்போ அப்படியே கண்ணில் ஒத்திக்குது. அப்படியே இதேமாதிரி ரெடி பண்ணோம்னா எப்படி பண்ணால் இது வேலை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னா வாராக இருந்தது, கோடு ஊந்து போயிருக்கோம். அதெல்லாம் வந்து அழகாக ஜம்முன்னு ரெடி பண்ணி இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பண்ணி நம்ம அருமையாக போட்டோம்னா கிராங்க குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா என்னால் எடுக்க முடியாது. கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், 2 வீலர் சர்ஜன் போட்டிங்கன்னா என் அட்ரஸ் வந்துடும். அதில் பாருங்கள். சும்மா ஃபோனை போட்டிங்கன்னா நான் எடுக்கவே மாட்டேன். யமகா ஜெட்டு கை செட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ரொம்ப ஜோராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு மாட்டினா சும்மா வண்டி அருமையாக வேலை செய்யும். இதுதான் ஜெட்டுக்கு வரக்கூடிய கை செட்டு. இந்த கை செட்டை தீக்கி அதில் மாட்டினா அருமையாக சும்மா பேசும் வண்டி. இதில் கை பாலிஷ் பண்ணி பின்னு வரலாம் மாற்றி இந்த கேஜை மாற்றணும்னா வண்டி வேலை செய்யாது. ஸோ செட்டாக இந்த யூனிட் செட்டாக நம்ம மாற்றணும். அதுதான். ஸோ சைஸ் வந்து அதிகமான சைஸு நீங்கள் போனீங்கன்னா வண்டி வேலை செய்யாது. அது ஒரு முக்கிய விஷயம். ஸ்டாண்டர்டுக்கு அடுத்த சைஸு கை செட்டு போட்டால் தான் இது அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஜெட்டுக்கு போட்டால் தான் வண்டியுடைய அந்த இன்ஜினுடைய பவர் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் சைஸ் போயிட்டிங்கன்னா அந்த பவர் வேலை செய்யாது, வண்டி வைப்ரேட் ஆகும், திணற ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்டம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு தெரியணும், நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போது கை செட்டு மாற்றிட்டு ஒரு தகவலை பார்க்கலாம். இதுதான் நம்ம RX 100 இது ஜெட்டு. RX 100 ஜெட்டு 135 ஜெட்டுன்னு வித்தியாசமாக ஒரு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ டேப்பர் எடுத்துருக்கேன் பாருங்கள், கிளியராக தெரியும். அந்த டேப்பர் ஒரு இடம் சொட்டை இல்லாத அழகாக எடுத்துருப்பேன் டேப்பரு. ஸோ இப்போ நம்ம இதை அடிக்கும் போது கருக்கா உள்ளே உக்காந்துக்கும், கருக்கா அழகாக உக்காந்துக்கும். இந்த வாசர் உள்ளே வரும். அதே மாதிரி இந்த பக்கம் மட்டம் இருக்கணும். அதே மாதிரி இந்த வாசர் இதுக்கு மேலே வரும். கை செட்டு தீக்கையில் மாட்டி அதுக்கப்புறம் அந்த வாசரை போட்டு இவரை செட் பண்ணோம்னா நம்ம அடித்து நம்ம ஹைட்ராலிக்கில் போட்டு ஒரு அழுத்தி நம்ம பண்ணோன்னா ட்ரூவிங் கிளியராக நறுக்கு நிற்கும் அப்படியே வண்டி. இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். யமகா ஜெட்டு கிராங்க் ரீஒர்க் கை செட் சேஞ்ச். யமகா ஜெட்டு கிராங்க் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க த்ரெட்டு நாசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து த்ரெட்டு நல்லா இருக்குது. ஸோ இருந்தாலும் இங்கே வந்து தான் டைட் நிற்கும். இந்த வாசர்லாம் போட்டு இதை சுத்தியால் தட்டி, இது பார்த்தீங்கன்னா மரம்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தியால் தட்டியிருப்பாங்க. இதெல்லாம் அழகாக புல்லரை போட்டு கயிட்டணும்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப அருமையாக கயிட்டலாம். ஒரு விண்ணப்பம் இல்லாமல் இந்த கிராங்கை வந்து அழகாக பண்ணலாம். இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு வேலை. ரொம்ப அருமையாக இருக்கும். டீக்கு மாட்டினா கருக்காக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஒன்றுனா இந்த பின்னு தான் பக்காவாக அடிக்கணும். இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னு, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னு. ஸோ நச்சுன்னு உட்காரும். அப்படியே எந்த பக்கமும் அந்த பின்னு அசராத அப்படியே ஏனை மாதிரி அப்படியே நின்று அப்படியே கருக்காக அழகாக வாழைப்பழம் நோய்க்கிற மாதிரி நோய்ச்சி ப்ரூவ் பண்ணோம்னா சும்மா நறுக்குன்னு இருக்கும் அப்படியே. இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு வேலை. இது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இதுதான் அப்படி விட்டால் கீழே வரணும் கை.
எமகாவுக்கு கை அப்படி விட்டா கீழே ஃப்ரீயாக வரணும். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓட ஓட சரியாக போடும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எமகா RX100 2 ஸ்டோப் இது. ஸோ ஜெட்டுனா எப்படி ஃப்ளைட் பறக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நம்ம மின்னல் வேகத்தில் ஓடும். அதனால் இதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வைக்கணும். இந்த மாதிரி அழகாக ஃப்ரீயாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். எமகா ஜெட்டு கிராங்க் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆயில். நன்றி.